வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து டேய் மொபன உனக்கு வைக்க போறேன்டா ஆப்பு விக்ரம் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு காட்டுவார் சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த விக்ரம் இங்க வந்தாதானே விக்ரம் வரமாட்டான். அப்படியே அந்த இடத்துல மாயாவை அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாமே அப்படியே கிளீனாக கிழிச்சு தூக்கி போட்டோம். அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்கக்கூடாது, அவளே வெளியே போயிடணும், அதுக்கப்புறம் வேற எதனா வச்சு தான் அவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ நார்மலாகிட்ட தொட்டா திருப்பி அதே கேஸில் அரெஸ்ட் பண்ணுவேன், அதனால தான்டா எல்லாத்தையும் கிழிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண முடியும் பார்த்தியா என் பவர் ஆயிடுச்சு தான். நான் சொன்னேன்ல, நான் எப்பவுமே உங்ககிட்ட இருக்க மாட்டேன், அசால்ட்டாக தப்பிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அது இப்போ நல்லா உனக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாயா கிட்ட மோதணும்னா ஃபஸ்ட்டு என்ன அழிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ என் செல்வா கிட்டே வரணும். ஆனா நீ என்ன வந்து டைரக்டா அரெஸ்ட் பண்ற, டைரக்டா அவனை பார்த்தல என் பவர் செல்வாக்க அப்படின்னு சொல்ல உடனே இனியா இருந்தேன்னு ஐயோ அப்ப விக்ரமோட நிலைமை பாவம், விக்ரம் கஷ்டப்படுவாரு, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் என் உயிர் போனாலும் நான் மாயா வெளியே விட மாட்டேன். உன் உயிர் போதான் போதுச்செல்லாம், உயிர் போதான் போதும், உயிர் போலன்னெல்லாம் சொல்லலையே, உன் உயிரையும் எடுக்க தான் போறேங்க. அதே சமயத்துல விக்ரம் கிட்ட இருந்து மாயா தப்பிக்க தான் போறாரு. கரெக்டா உன்னை விடுவிக்கிற மாதிரி விடுவிச்சு வாண்டடா உன்னை கொல்ல பாருங்க. அதுக்காக தான் இப்போ எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு முன்ன கொடுத்தனே தண்ணி நீ குடிச்ச மொட்டக்குன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன தண்ணி தெரியுமா? பாய்சன் தண்ணி, ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாடி சாகு. அதுக்கான மருந்து யாருக்கிட்டே இல்லை, மாயா கிட்டையா, ஏன் கிட்ட கிட்டா இல்லை அப்படின்னு சொல்ல உடனே டே வயிற்று குழந்தைக்கிறா வேணடா சொல்லிட்டு சும்மா விளையாடி பார்த்தேன். அந்த அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வர்றான். மனுஷனாயா நீங்களா, மனுஷனாயா இந்த மாதிரி எல்லாமா யாரானா பண்ணுவாங்க, நியாயமாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா உடனே எல்லாமே நியாயம் தான் பா, நியாயம் பார்த்தா நியாயம், தப்புன்னு பார்த்தா தப்பு, நேர்மைன்னு பார்த்தா நேர்மை, கண்ணியன்னு பார்த்தா கண்ணியம், எல்லாத்தையும் நம்ம தடுத்து தான் ஆகணும். வாழ்க்கைன்னா 1000 படிக்கட்டுகளை தாண்டி தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் விக்ரம் இருந்து அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். மாயாவுக்கு ஆனால் தெரியாது, மாயா ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லியும் வேற ஆளை விட்டு சூர்யாகிறாரில் அவரை விட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா மாயாவோட அப்பா தான் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. எனக்கும் தெரிஞ்சு அவனை தான் இருக்கும், அந்த ராஸ்கலை சும்மா விடக்கூடாது, எல்லாரையும் அணுவணுவா. மாயாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கலாங்க, அது ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் மாயா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டா என் கதையே ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் கதையை முடிஞ்சிடல. வெளிலையே நம்ம மாயா தான், அவள் இல்லைன்னா கதை எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக போக சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் மாயா இருந்துக்கிறாங்க. இல்லைன்னா இந்நேரம் மாயா அந்த கதையை விட்டே தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரே காரணத்தால் தான் மாயா அரெஸ்ட் ஆகாமல் வெளியே வந்துட்டா. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து மயக்கத்தோடய வராரு. விக்ரமுக்கு பயம் வந்துடுது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே எங்கன்னு ஓடுறாரு. எங்கேயுமே ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலைங்க. என்னடா இது ரொம்ப போச்சு, என்னடா இது தொலையா போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டமா போச்சுங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம மனசு ஒரு பக்கம் தவிச்சு போயிடுறாரு. தவிச்ச வாய்க்கு தண்ணியானா கொடுங்கடா, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிலம ஒரு பக்கம் ஆகி போச்சு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெல்லிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருக.